சென்னை கோயம்பேடு காய்கறி அங்காடியில் அனைத்து காய்கறிகளையும் கணிசமாக விலை உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி. தற்போது காய்கறியின் விலை உயர காரணம் என்னவாக இருக்கிறது? மேலும் இதுகுறித்து பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. சென்னை கோயம்பேடு காய்கறி அங்காடியில் அனைத்து காய்கறிகளும் இன்று கணிசமாக விலை உயர்ந்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அனைத்து வரத்து என்பது சற்று தாமதமாகவே வந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த விலையேற்றமானது உயர்ந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காய்கறிகளை கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் வர தாமதமாகியுள்ளதால் இன்று அனைத்து காய்கறிகளும் விலை உயர்ந்துள்ளதாக கோயம்பேடு அங்காடியினுடைய காய்கறி வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை தவிர்த்து பச்சை காய்கறிகளான கேரட், பீன்ஸ், குடைமிளகாய், கத்தரிக்காய், வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகள், இந்த பச்சை காய்கறிகளுடைய விலை என்பது சற்று உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கேரட்டை பொறுத்தளவிலுமே நேற்று 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. குடைமிளகாய் நேற்று 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸ் பொறுத்தவரையிலுமேயே நேற்று வரையிலுமே 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட விலையில் இன்று 30 ரூபாய் உயர்ந்து 80 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. வெண்டைக்காய் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 20 ரூபாய் உயர்ந்து 55 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கத்திரிக்காயை பொறுத்தளவிலுமேயே நேற்று வரையிலுமேயே கிலோவிற்கு 20 ரூபாயாக விற்கப்பட்ட நிலையில் இன்று கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து காய்கறியினுடைய விலைப்பட்டியலும் மொத்த விலைப்பட்டியல் என்று குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் பச்சை காய்கறிகளில் ஒவ்வொன்றிற்கும் 10 ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக 30 40 ரூபாய் வரையிலுமேயே விலையானது உயர்ந்திருக்கிறது. ஒருபுறம் பச்சை காய்கறிகள் விலை உயர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பொங்கல் பண்டிகையையொட்டி மஞ்சள் கட்டு நேற்று 50 ரூபாயாக விற்கப்பட்ட நிலையில் இன்று 200 ரூபாயாக விலை உயர்ந்திருக்கிறது. அதாவது 3 மடங்கு விலை அதிகரித்திருக்கிறது இந்த மஞ்சளில் மட்டுமே. அதனைத் தொடர்ந்து இஞ்சியை பொறுத்தளவிலுமேயே 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இஞ்சி கட்டு இன்று 300 ரூபாயாக விலை உயர்ந்திருக்கிறது. இதுவும் இரு மடங்காக விலை உயர்ந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நேற்றைய தினம் வரையிலுமேயே ஒரு கட்டு கரும்பு 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 200 ரூபாய் குறைந்து ஒரு கட்டு கரும்பு 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கரும்பினுடைய வரத்தும் சரி, அதனுடைய போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஏற்கனவே கரும்புகள் கோயம்பேட்டில் வந்திருந்த சூழலில் கரும்பு கட்டியினுடைய விலையில் மட்டும் 200 ரூபாய் குறைந்திருக்கிறது. அதனை தவிர்த்து வெங்காயம், தக்காளி ஏற்கனவே மார்க்கெட்டில் அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் நாள்தோறும் வரக்கூடிய பச்சை காய்கறிகளுடைய வரத்து என்பது வராமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த விலையேற்றம் என்றும் கோயம்பேட்டினுடைய காய்கறிகளுடைய வியாபாரி சங்கம் சார்பில் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.